வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நம்ம வழக்கத்தில் இல்லாத ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். மேஷ்ட் பொட்டேட்டோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம உருளைக்கிழங்க வேக வைக்கணும். நான் இங்கே கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது தான் அது ஸ்டார்ச் எல்லாம் போகி அந்த பிசு பிசுன்னு இல்லாமல் இது சூப்பராக ரெடி ஆகும். குக்கரில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். அது இந்த ரெசிபிக்கு சரிப்பட்டு வராது. ஸோ இது இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு உருளைக்கிழங்க நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்படி அமுத்தும் போதே அது நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு இது நல்லா குக் ஆகிருக்கணும். இதை இந்த மெத்தடில் தான் நீங்கள் மேஷ் பண்ணணும். நீங்கள் ஒன்று வெஜிடபிள் மேஷர் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டோ இல்லை ஃபில்டர் வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். மிக்சிலலாம் போட்டு அரைச்சிங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. இந்த மாதிரி அமுத்தி இது ரெடி பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் அமுத்தி விட்டுட்டேன். இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா இது அழகாக இப்படி வந்திருக்கு. ரொம்ப ஃபைனாக இருக்கும். இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இது ரெடி ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை நான் கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி மேஷ்ட் பொட்டேட்டோஸ்க்கு பூண்டு ஃப்ளேவர் கொடுக்குறதுனால இதை நான் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹர்ப்ஸ் இல்லாட்டி வெறும் பெப்பர் சால்ட் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் கொஞ்சமாக அது சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக சூடானா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை. இது லைட்டாக சூடாகும் போதே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க மேஷ்ட் பொட்டேட்டோவை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாலும் பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிளாக் பெப்பர் இல்லாட்டி ஒயிட் பெப்பர் எது வேணாலும் சேர்க்கலாம். உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வெறும் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஜென்ரலாக மேஷ் பொட்டேட்டோஸோட பார்ஸ்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட இடத்துல பார்ஸ்லி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ட்ரை ஹர்ப்ஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி கார்லிக் கூட சேர்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை சர்வ் பண்ணிடலாம். இதை எந்த ஒரு ஸ்டீக் கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.